ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் தினேஷ். இது R2D இன்ஃபோ. ஆக்சுவலி இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம் வேலூர் சண்டே மார்க்கெட்டை பற்றி. அதை வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கடைகள் இருக்குது, அங்கே என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்திருக்கோம். இது வந்து அந்த வேலூர் சண்டே மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு போயிருக்கோம். அந்த வேலூர் கோட்டையை பற்றின வீடியோ தான் இது. உண்மையிலேயே சொல்கிறேன், என்னோட லைவ் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு கோட்டைக்கு உள்ளவே நான் போனதே கிடையாது. ஏன்னா கோட்டை அப்படின்னா புக்கில் படிச்சதும் சரி, இந்த மாதிரி ராஜாக்கள் மன்னர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே இப்படி இருக்கும் அப்படின்றத புக்கில் படிச்சதா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோட்டையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இந்த கோட்டை வேறு லெவலு அதாவது இப்போ இதை நான் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறந்துட்டேன். ஏன்னா ஒரு ராஜானா எப்படி இருப்பாங்க, அன்னைக்கு ஐஃபையாக ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னா அது எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே லைவாக நான் பார்த்தேன். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லிங்க்கை வந்து மேலேயும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா கூட அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D இன்ஃபோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேலூர் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வேலூரோட சண்டே மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அந்த சண்டே மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேலூர் கோட்டை அப்படின்றது இருக்குது. வேலூரோட பழைய பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அது நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது வேலூர் கோட்டைன்னு கேட்டாலே கோட்டையிலே இறக்கி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டு இறங்கி கூட நீங்கள் கோட்டைக்கு வரலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஹிஸ்ட்ரி மட்டும் லைட்டாக சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த வேலூர் கோட்டை அப்படின்றது வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பில்டிங் கட்டப்பட்டது. அதாவது இந்த கோட்டைன்றது கட்டப்பட்டது. இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக கட்டல. இந்த கோட்டையை சுற்றி ஒரு அகழி ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த கோட்டையோட சுற்றி அந்த காலத்து ஹைடெக் செக்யூரிட்டி சிஸ்டம் இது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த அகலின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான். அதாவது காவா மாதிரி, நம்ம சொல்லப்போனால் காவா மாதிரி இந்த கோட்டையோட சுற்றி தோண்டி வச்சுருக்காங்க. இந்த காவாவோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 191 அடி. அதாவது இந்த செவுத்துக்கும் அந்த கோட்டையோட மதில் சுவருக்கும் இடப்பட்ட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 191 அடி அகலம் கொண்டது இந்த அகழி. இது பேர் வந்து அகழின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது மட்டும் கிடையாது, இதோட ஆழம் வந்து 29 அடி ஆழம். கிட்டத்தட்ட 2 மாடி பில்டிங் அளவுக்கு ஆழம் தோண்டி வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது இப்போ வந்து இந்த கோட்டைக்குள்ளே ராஜாக்கள் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எதிரி நாட்டு படையினர் திடீர்னு போர் தொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ராஜாவுக்கு பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, அவங்கள சீக்கிரமாக நெருங்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு அகழியை வந்து அவங்க தோணுது, சரிங்களா. அது மட்டும் கிடையாது, இதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தண்ணிக்கு உள்ள 10,000 முதலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் விட்டுருக்காங்க. 10,000 முதலைகள் விட்டு, அந்த முதலையும் தாண்டி யாராவது வந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓட்டத்தை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டை, ஒரு கல் விட்டு ஒரு கல்லில் ஓட்டை இருக்குங்களா, ஒரு கல் பிளைனாக இருக்கும், ஒரு கல் ஓட்டை இருக்கும். அந்த ஒரு ஓட்டையிலையும் ஒரு காவலாளிகள் இருப்பாங்க. அந்த காவலாளிகள் அந்த ஓட்டை தான் இது. இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை இருக்கும். அந்த 3 ஓட்டையிலையும் அம்பு விடுறதுக்காக, அதாவது அந்த தரை பகுதியிலிருந்து தண்ணி உள்ளே வந்தால் முதல்ல இருக்குது, முதலையை தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே காவலாளி இருப்பாங்க. அந்த காவலாளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்பு விட்டு அந்த எதிரியை வந்து காலி பண்ணுருவாங்க. அதுக்காக ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு விஷயம். இந்த கல் ஓட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறவே மாறாது. நீங்கள் எந்த கல் வேணாலும் போய் பாருங்கள், எல்லா கல்லுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி தான். இதுவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கண்காணிப்பாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் யாராவது வராங்களா, அந்த பக்கம் யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிற இடம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். இதில் வந்து நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில வடக்கு நண்பர்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அது நீங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஓய்வு எடுக்கிற இடமா இல்லை எதுக்குன்னு தெரில. இந்த கேட் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக போட்டிருக்கலாம். ஏன்னா இடம் காலியாக இருந்தால் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்றது தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. இதோட என்ட்ரன்ஸ் இதுதான்,
சரிங்களா. இந்த கோட்டைக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வழி இதுதான். இந்த வழியாக தான் நம்ம கோட்டைக்கு உள்ளவே என்ட்ராக முடியும். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் இந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 133 ஏக்கர் இந்த இடம். இந்த 133 ஏக்கரை சுற்றியும் அந்த அகழி இருக்குது. அகழியை சுற்றி ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் அது உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் விஜயநகர ஆட்சியில் தான் கட்டப்பட்ட கோவில். ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோவில் இது. இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசு தொழுவம் இருந்தது. அதாவது இந்த பசு மடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த பசுக்கள் அதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இடம். நிறைய பசுக்கள் இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டு இருந்தது. கிரவுண்டு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குதுங்க. இந்த ஆலமரம் விழுத பார்த்தா என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னன்னு தானே கேட்குறீங்க, நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எனக்கு அதில் தொங்காமல் போனால் எவ்வளோ வயசானாலும் சரி அந்த மாதிரி ஒரு ஆழ விழுத பார்த்தா அதில் தொங்கியே ஆகணும். அதில் ஆடலைன்னா என் மனசு வந்து அன்றைக்கி தூங்காது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி தான். அதனால் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது. ரொம்ப பழைய பில்டிங் தான் இது. சரி இந்த பில்டிங்கை உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். யாரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு விருப்பமே இல்லை. எல்லாம் வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பழைய பில்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோடய ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கட்டுமான அந்த கலை நுட்பங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அது சரியாக தெரியல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப. இந்த ஜன்னல் பாருங்கள் எவ்வளோ தரையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஜன்னலாக இல்லை பின்வாசலான்னு தெரியல, எனக்கு தரையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து மொத்தம் 3 போர்ஷன் இதில். அதில் ஒரு போர்ஷன் வந்து சிங்கிள் ரூம் இது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இன்னொரு போர்ஷன் இருக்குது. திடீர்னு நான் பார்த்தா உள்ளேருந்து இந்த பையன் ஓடி வந்தோன்னே நானே பயன்ட்டேன். என்னடா இது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன உருவம் வருது அப்படின்ட்டு. அப்புறமேட்டுக்கு பக்கத்தில் இது வந்து பாத்ரூம். அது வந்து இப்போ கட்டினதுன்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் ரூம் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு போர்ஷன் இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சிங்கிள் ரூமு தான். இதில் வந்து ஜன்னல் கொஞ்சம் ஹைட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே ஃபுல்லாகவே அந்த வுட்டன் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஓடு, இது வந்து சன்லைட்டுக்காக வரல, ஓடு உடஞ்சி கீழே விட்டுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சன்லைட்டு நினச்சிக்க போகிறீங்க. அந்த காலத்தில் சன்லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் வைப்பாங்க. அது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு போர்ஷன் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது கதுவா இல்லை ஜன்னலான்னு எனக்கு தெரியல, பின்வாசலா அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப தரையாக வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் அதே மெத்தடில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய ரூமு. எப்படி பெரிய ரூமுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்னொரு செப்பரேட்டாக ஒரு ரூம் ஒன்று வச்சுருக்குறாங்க இதில். அந்த மாதிரி இருக்குது. அது பின்வாசலுங்க. அது ஜன்னல் வந்து ஹைட்டில் இருக்குது. அது வந்து முன்வாசலுக்கு அப்படியே பின்வாசல் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்த கொல்லப்புறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க பொழுது. அந்த காலத்தில் கட்டினது அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா இதை பாருங்கள், அப்படியே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அரசு அருங்காட்சியகம்னு சொல்லிட்டு இருக்குது. வேலூர் அருங்காட்சியகம்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த கோட்டை உள்ளே தான் இருக்குது. அந்த கோட்டை உள்ளே வர்றதுக்கு காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் அந்த கோட்டைக்கு வெளியவே, அதாவது இந்த மாதிரி வெளியவே பார்க்குறோம் அப்படின்னா காசு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃப்ரீயாகவே பார்த்துட்டு போகலாம். அந்த கல்வெட்டுக்கள், அதாவது இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி கிடைச்ச கல்வெட்டுக்கள் எல்லாமே வெளியே வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டு எங்கேருந்து எடுத்தாங்க, அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு குறிப்பில் இருக்கும். இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குறிப்பிலேயே வந்து அது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக சாமி சிலை, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களோட இது எல்லாமே. இதில் இந்த கல்வெட்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்வெட்டு எதுன்னு கேட்டால் இந்த கல் தான். இது வந்து வீரக்கல்லாம். இது அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போதே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. அது வேலூராக ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அது அந்த
நம்ம என்னன்னா எவ்வளோ நாட்டுக்கு போனாலும் எந்தெந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊரோட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததை பார்க்குறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வார்த்தையே கிடையாதுங்க. இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கற்கள். அதில் பாருங்கள், அது பாருங்கள், இதில் நாகம், நான் அந்த சொல்லுவாங்களே நாகப்பாம்பு, அந்த இது வச்சுருக்காங்க. யானையோட கல், அந்த காலத்து யானை பாருங்கள், அந்த கல் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் கருங்கல்லை யூஸ் பண்ணது காரணம் இதுதான். காலங்கள் தாண்டியும் அந்த கல் வந்து இன்னமும் அது அப்படியே இருக்குது அப்படின்றதுக்காக தான் கருங்கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்து எழுத்துக்கள், இது அந்த என்ன கிமுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் இருந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா வெடிமருந்து எடுத்துக்கிட்டு போகக்கூடிய குடுவையாம், வெடிமருந்து குடுவை இது. எல்லாரும் இதை வந்து சுற்றி கையில் சுற்றி விட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இதை போய் சுற்றிட்டு இருக்கிறாங்களேன்னு பார்த்தா அது லூஸாக தாங்க இருக்குது, அது வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பலிப்பீடம் அப்படின்னாங்க. அது என்ன பலிப்பீடம் அப்படின்றது எனக்கு தெரியல, என்ன பலி கொடுத்தாங்க என்ன ஏதுன்றது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி இருந்தது. ஆனால் தொட்டினா தண்ணி ஊற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன், அது அடியில் ஓட்டை ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து கல்கூண்டு, இந்த எதிரிகள்லாம் தாக்கிறதுக்காக யூஸ் பண்ண கொடுத்து. அதை விட ஹைலைட் இது தாங்க, இது பார்த்தீங்களா பீரங்கி. இந்த பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பை உருக்கி அந்த காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த பீரங்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் உருவாக்குனது. இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த இது இல்லாமல் இருந்தது, அப்போ போட்ட பீரங்கி தான் நினைக்கிறேன். நிறைய சாமி சிலைகள் நிறைய இருந்தது. இந்த அருங்காட்சியகம் வந்தாலே ஃபுல்லாகவே சாமி சிலை தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி சிலை. அந்த காலத்து கல்வெட்டுக்கள் எல்லாமே இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், எந்த வருஷத்துலேருந்து எந்த ஊர்லேருந்து எடுத்தாங்கன்னு முத கொண்டு எல்லாமே போட்டுருந்தது. அடுத்தது இந்த ஒரு பீரங்கி இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் மருந்தை லோட் பண்ணுருவாங்க, திரியை வந்து இது உள்ளே தான் வைப்பாங்க. வச்சு கொளுத்தி விட்டாங்க அப்படின்னா அந்த குண்டு வந்து பார்த்திங்கனாக்கா முன் வழியாக அப்படியே பீச்சிக்கிட்டு வெளியே போவோம். அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், எந்த மாதிரி டிசைன் பண்ணி அந்த காலத்தில் செஞ்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருந்த குரங்குகள்லாம் வந்து தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருது போல். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வசதி இருக்கா இல்லைன்னு தெரியல. நாங்கள் தண்ணி ஊற்றும் போதே தெரியும், பாட்டிலோடு பிடிங்கிச்சு. அப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்க வரும்போது அவங்க கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை பிடுங்கிடுச்சு. அதை பார்த்து தான் சரி தண்ணி தாகத்துக்காக தான் அது இது பண்ணுது போலதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே இருந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி பார்த்தோம். அதால் சரியாக குடிக்க முடியல. அப்புறமா அங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு இது ஒன்று எடுத்தோம். அதாவது எது என்னன்னா அது பேர் என்ன சொல்கிறது, சில்வர் ஃபாயில். அந்த பிரியாணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து கட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சில்வர் ஃபாயில் ஒன்று கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் ஃபாயிலை எடுத்துகிட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இப்போ குடிக்கிற அந்த குரங்கை கொஞ்சம் நல்லா ஊற்று பார்த்துட்டே இருங்க. நாங்கள் தண்ணி வைக்கிறோமா, தண்ணியை வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது எங்களையே தான் பார்த்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த குரங்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய குரங்குகள், பெரிய குரங்குகள் எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தது. தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே பாருங்கள், குடிச்சு முடிச்சுட்டு எங்களையே தான் பார்த்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தண்ணி காலி ஆகிடுச்சு எங்ககிட்ட, அதனால் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது என்னென்ன பார்க்குறீங்க, நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் சார் ஒரு படத்தில் வந்துருப்பார் பாருங்க, அந்த ஒரு சீன் தாங்க இது. அந்த இந்த கம்ப்யூட்டரில் வந்து நான் ஒரு டைம் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுங்க. உங்களுக்கு